வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டூரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5 minutes ஜுவல்லரி ஹேக் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஜுவல்லரி டியூட்டோரியல் வீடியோஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்றதுக்காக இந்த ஹேக்ஸை ட்ரை பண்ண போகிறேன். இந்த ஹேக்ஸ் உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஹேக்குக்கு தேவைப்படுறது இந்த ஜம்ப் கிளிப்ஸ் தாங்க. இந்த ஜம்ப் கிளிப்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இயரிங் செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஜம்ப் கிளிப்ஸை வந்து எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்தாங்க. அதை தான் இப்போ நானும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டாங்க. அவங்க கிளிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதனால் விரிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வந்தது. அதே மாதிரி நமக்கு கிளிப்பு கரெக்டாக வரமாட்டேங்குது. ஸோ பிளேயர் எடுத்து இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா அமுத்தி விட்டாச்சு. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையாங்கிள் கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னொருத்தையும் அதே மாதிரி ட்ரையாங்கிளாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து இது ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த த்ரெட் வந்து அந்த கம்பியில் ஒட்டுறதுக்காக. இப்போ நல்லா அது ஃபுல்லாக சுற்ற போகிறோம். அந்த கம்பி தெரியாத அளவுக்கு இந்த த்ரெட்டை வச்சு சுற்ற போகிறோம். சுற்றுதே சுற்றுதே பூமின்னு சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். ஃபுல்லாக சுற்றியாச்சு. இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இன்னொரு கம்மலுக்கும் இதே மாதிரி நான் சுற்றிட்டு வரேன். சுற்றி முடிச்சாச்சு. இப்போது இது மேலே திருப்பியும் வந்து நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். இப்படி தான் அவங்களும் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதில் அந்த இது த்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது வந்து இந்த மாதிரி சுற்றணும் ஃபுல்லாக வந்து. இந்த இயரிங்கோட டிசைனே இந்த மாதிரி தான் அவங்க காமிச்சிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் அதே கேப் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கொஞ்சம் கம் போட்டு அந்த த்ரெட்டை ஒட்ட வேண்டியது தான். இந்த மாதிரி கம் தடவிட்டு ஒட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, அவங்க பண்ண இயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போது இதுக்கு நம்ம ஹூக் போட்டோன்னா அவ்வளோதான், நம்ம இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேக் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஹூக் மாட்டியாச்சு. இந்த இயரிங் நல்லாயிருக்கு. ஈஸியாக முடிஞ்சிச்சு சீக்கிரமாக. இந்த ஹேக்குக்கு நான் 10 out of 10 கொடுப்பேங்க. நம்மளோட செகண்ட் ஹேக்குக்கு இந்த மாதிரி 3 எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரே கலர் இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கலராக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி செலோ டேப் எடுத்து ஒட்ட போகிறோம். ஒரு வழியாக இந்த த்ரெட்டை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நடுவில் இருக்கிற த்ரெட்டு க்ரீன் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டு இந்த ப்ளூ த்ரெட்டை அடியில் விட்டு அதர் சைடு வந்து ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு நாட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த சைடுமே வந்து க்ரீன் த்ரெட் தான் எப்போதுமே மேலே இருக்கணும். அடியில் இந்த பிங்க் த்ரெட்டை விட்டு அந்த அதர் சைடு வந்து விட்டு இழுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. நம்மளும் இதே மாதிரி பண்ணி பார்ப்போம்.
எப்படி இருக்குன்னு. Two hours later. 3 days later. Many months later. Thousand years later. அப்பாடா, ஒரு வழியாக தான் முடிச்சிட்டேங்க. காந்தி தாத்தாக்கு பேத்தியாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லலை. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டைம் தான் எடுக்குது. சரி, இதுக்கு ஒரு 7/10 கொடுப்போங்க. நம்ம தேர்ட் ஹேக் என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரில, பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. சென்டராக ஒரு ஹோல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா பேப்பர் சிசரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏஜஸ் எல்லாம் இந்த மாதிரி 8 இது வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு 7 எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரியே நாட் போட்டுக்கோங்க. அது ஒரே கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு வேறு கலராக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த ஹோல் வந்து 10 பெருசாக இருக்குது. அதனால நான் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் குட்டியாக எடுத்து அதில் குட்டியாக ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் போகும்போது வந்து அது டைட்டாக நிற்கணும். பின்னாடி இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் எடுத்து ஒட்ட போகிறேன் பின்னாடி. இப்போ கரெக்டாக இருக்குது, ஒட்டியாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒவ்வொரு த்ரெட்டையும் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கலர்னு கிடையாது, நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நிறைய கலர் யூஸ் பண்ணாங்க. என்கிட்ட இருக்கிற கலர்ஸை வச்சு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 7 அந்த இது வந்து 7 கட்டிங்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஒன்றை மட்டும் எம்டியாக விட போகிறோம். அந்த எம்டியாக இருக்கிறதுலேருந்து தேர்ட் ஒன்னை எடுத்து அந்த எம்டியாக இருக்கிறதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே அதே மாதிரி இப்போ எம்டியாக இருக்கிற பிளேஸ்லேருந்து தேர்ட் ஒன்னை எடுத்து அந்த எம்டியாக இருக்கிற பிளேஸில் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரியே ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது அதே மாதிரி வந்து ஒரு பிரேஸ்லெட் கிடைக்குது. இது நல்லா இருக்குது, உண்மையாக பிரேஸ்லெட் வருது. சரி, நம்ம இந்த மாதிரியே பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நல்லா இருக்குது இந்த ஹேக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈஸியாக முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. நான் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன் 2 பக்கமும். அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லலை. ஸோ நானாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டேன் 2 பக்கமும். இது ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து 8/10 கொடுப்பேங்க. நம்மளோட 4th ஹேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐ ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நமக்கு என்ன ஷேப் வந்து விரும்புகிறோமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. என் ஃபோன் கேமராக்கு என்னாச்சுன்னு தெரில, கொஞ்சம் லைட்னிங் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அவங்க ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க, கொஞ்சம் வளைக்கிறாங்க, வளையுது. ஆனால் நமக்கு வளையுமான்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ, உடஞ்சிருச்சு. சரி, இன்னொன்று எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் பரவாயில்ல, வளையுது. சரி, இதை கொஞ்சம் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது மேலே வரைஞ்சிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இது மேலே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போது வரைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அவங்க இந்த வளைஞ்சதை வந்து அதை உள்ளே போடுறாங்க. அப்போ வந்து இந்த கர்வ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது.
நானும் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன். ஆனா, அது அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட வளையல. அ அவங்க ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா, நமக்கு வளைய மாட்டேங்குது. அதனால இந்த ஹேக்குக்கு வந்து நான் 4 தாங்க குடுப்பேன். ஏன்னா, ஐ ஸ்டிக்ஸ் வந்து உடைஞ்சு போகுது சீக்கிரமா. இப்ப நம்ம 4 ஹேக்கையும் முடிச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஹேக் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. ட்ரை பண்ணுறதுக்கும் ஈஸியா இருந்துச்சு. செகண்ட் ஹேக் வந்து ரொம்ப பொறுமை வேணும். அதான் சொன்னேனே, காந்தி தாத்தாக்கு பேத்தியா இருந்தா மட்டும் தான் அந்த ஹேக்லாம் ட்ரை பண்ண முடியும். அதே மாரி தேர்ட் ஹேக் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் ஹேக் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்டிக் வந்து ரொம்பவே உடஞ்சு போச்சு. அதனால அது சுத்தமாவே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருந்துச்சு. மத்தபடி வந்து இந்த 4 ஹேக் ட்ரை பண்ணதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி.